நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி பார்க்க போகிற கேள்வி பதிலும் அதில் அடங்கியிருக்கும் கிரகங்கள் என்ன என்பதை தான். கேள்வியானது, சாமி படங்களை பிளாஸ்டிக் மாலைகளால் அலங்கரித்து வழிபடலாமா? இது நாம் சில வீடுகளில் தற்போதுள்ள நிலைமையில் பார்க்கிறோம். அதாவது வீட்டில் வாசல் முன்பே அது நல்ல மலர்கள் முன்காலத்திலெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் இருக்கும்போது இப்பொழுதும் கூட சில வீடுகளில் நாம் பார்க்கலாம். நல்ல இயற்கையான பொருட்கள், அதாவது மாவிலை தோரணம், அதே போல் நல்ல அலங்கரிக்கப்பட்ட நல்ல வாசனையுள்ள மலர்கள், இந்த மாதிரி மலர்களை வீட்டின் முன்புறத்திலே மாட்டி விட்டிருப்பார்கள், தொங்க விட்டிருப்பார்கள். ஏனென்றால் நல்ல ஒரு நறுமணத்தால் நல்ல ஈர்ப்பு சக்தி, தெய்வ ஈர்ப்பு சக்தி கிடைக்கும் என்பதுதான் இதன் பொருள். ஏனென்றால் நல்ல வாசனை இருக்கும் இடத்தில் மகாலட்சுமியின் அனுகிரகம் இருக்கும் என்பதை தான் இதற்கான பொருள். ஆனால் தற்போதைய நிலைமையில் பார்க்க போனால் பல வீடுகளில் பிளாஸ்டிக்கில் செய்யப்பட்ட மாவிலை தோரணங்களும் மலர் மாலைகளும் மாலைகளாக தொங்கவிட்டும் அலங்கரிக்கப்பட்டும் இருக்கிறது. ஆனால் அதில் எந்தவித ஒரு நன்மையும் கிடைக்காது. அழகு என்பது சிறிதளவு இருக்குமே தவிர மற்றபடி எந்த வித ஒரு நன்மையும் இருக்காது. வீட்டுக்கு என்று ஒரு நன்மை இருக்காது. அதுவும் நம்முடைய இந்த சூழ்நிலையில் எடுத்து பார்த்தால் பிளாஸ்டிக் ஆனாலும் சரி, எந்த ஒரு பொருளானாலும் சரி, அவ்வப்பொழுது அதை சுத்தம் செய்தால்தான் அது பார்ப்பதற்கு நன்றாக இருக்கும். ஆனால் அந்த சுத்தம் செய்வதற்கான நேரம் கூட தற்போதைய நிலைமையில் ஜாதகர்களுக்கு இல்லை. ஜாதகர் என்றால் இங்கு நான் குறிப்பிடுவது ஆணையும் பெண்ணையும் தான். எனவே அவர்கள் குடும்பத்திற்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது இந்த மாதிரி பொருட்களை சுத்தம் செய்வதற்கோ, முதலில் வாங்கி வந்து சந்தோஷமாக அதை அதாவது தோரணங்களாக மாட்டி விடுகிறார்கள், அல்லது பூஜா ரூமில் சாமிக்கு அதை அணிவித்து அலங்காரம் செய்து பார்க்கிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். அதற்கு பிறகு அதனுடைய அழுக்கை துடைத்து கொள்வதோ அல்லது அதை கழுவி திரும்பவும் அதை பயன்படுத்தும்போது நன்றாக கழுவி அதை பயன்படுத்துவது என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் உள்ளது. அது மட்டுமன்றி அந்த பிளாஸ்டிக்கை உபயோகப்படுத்துவதனால் எந்த நன்மையும் நமக்கு கிடைக்கப் போவதில்லை. கண்ணுக்கு ஒரு சிறிய அழகை பார்க்கலாமே தவிர மற்றபடி அதில் எந்த நன்மையும் இல்லை. நீங்களே பார்க்கலாம், எங்கு பூக்கள், இயற்கையான பூக்கள் மலர்ந்திருக்கிறது, அங்கு வண்டுகள் வரும், வண்ணத்து பூச்சிகள் வரும், பறவைகள் வரும். அந்த அழகானது ஏனென்றால் அங்கு இறைவன் கொடுத்திருக்கிற அந்த பூவிற்கான சக்தி இத்தனை உயிரினங்களை அழைக்கிறது. அப்போது அந்த இடத்தில் நல்ல ஒரு அதாவது நல்ல நல்ல அதிர்வலைகள், தெய்வீக அதிர்வலைகள் ஏற்படும். அந்த தெய்வீக அதிர்வலைகளினால் மனிதர்களுக்கு நன்மையே உண்டாகும். அதற்குத்தான் இந்த கேள்விக்கான பதில் சொல்லப்படுவது என்னவென்றால், பிளாஸ்டிக்கிலான மாலைகளை ஒரு பொழுதும் கடவுளுக்கு மாலைகளாக போட்டு அலங்கரிக்கக்கூடாது. நறுமணம் உள்ள மலர்களையே தினமும் சூட வேண்டும். நறுமணம் உள்ள இடத்தில்தான் மகாலட்சுமி வாசம் செய்வாள். மகாலட்சுமி வாசம் செய்யும் பொழுது நமக்கு குடும்பத்திலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, பல நல்ல மாறுதல்களை நாம் எதிர்கொள்ளலாம். அதே மாதிரி நாம் அனுபவிக்கலாம், நல்ல மாற்றத்தை அனுபவிக்கலாம். இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகங்கள் என்ன என்றால், சுவாமி படங்கள் என்றால் குருவை குறிக்கும். அதே போல் பிளாஸ்டிக் மாலைகளை அலங்கரித்து வழிபடலாமா என்ற சொல்லில் சுக்கிர கிரகம் அடங்கியிருக்கிறது. எனவே இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் 2 கிரகங்கள் குரு மற்றும் சுக்கிரன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.